ஓம் சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. எட்டாவது பாடல். இந்த மலராக எதை கூறுகிறார் என்றால், முருகன் அவருக்கு அனுகிரகம் எப்படி கொடுத்தார், அந்த அனுகிரகம் பெற்ற மகிமை பெற்று எடுத்து சொல்ற. அவருடைய இது எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம், நான் செய்தது எப்பேற்பட்ட ஆச்சரியம் அப்படிங்கிறார் இதுல. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேலடியில் விளைந்ததொரு ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே. ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததொரு ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததொரு ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடைத்தோனே அப்படின்னு சொல்றார். இதுல என்ன சொல்றார்? ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து, சுயமாகவே தோன்றியவர். அப்போ சுயமாகவே ஜோதியில் பிறந்த உயர்ந்த ஞான மலை, அப்பேற்பட்டவன் முருகன். அந்த பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததொரு ஆனந்த தேனை. அப்போ அந்த ஞான மலையினுடைய உச்சியின் மேலே என்ன சொல்றார்? அருளினால் உதித்த ஒப்பற்ற இன்பம் அப்படிங்கிற தேன் முருகன். அப்பேற்பட்ட அருளினால் உதித்த ஒப்பற்ற இன்பம் எனும் தேனை அநாதியிலே முக்காலத்திலேயே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற, வெளி வெளினா என்னது? ஆகாயம், வெற்றிடம், வெளி இல்லையா? அந்த வெளியிலே ஆகாயத்தில் பிறந்த பிறந்த வெறும் பாழை பெற்ற, பாழை சூனியம், ஆகாயத்துல பிறந்து சூனியத்தை உட்கொண்டிருக்கும் அந்த சுத்த தனித்த பொருள், சுத்த தனி, வெறும் தனியை, சுத்தமான அந்த தனித்த பொருளை தெளிய விளம்பியவா, என்னத்தை? ஞானத்தை உபதேசிச்சிருக்காரு. அதான் சொல்றார். அதே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற ஆகாயத்தில் பிறந்த வெறும் சூனியத்தை உட்கொண்டிருக்கும் சுத்த தனித்த பொருளை கலக்கமின்றி நான் உணரும்படி தெளிய. ஏன்னா நான் ரொம்ப இது அடிமட்டம், ஒண்ணுமே தெரியாம நான் இருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு அதை நன்கு உணரும்படி, அப்ப எப்படி அழகா எடுத்து சொல்லியிருக்காருன்னு சொல்றார். நான் உணரும்படி முகம் ஆறும் உடை தேசிகன், 6 திருமுகங்களை உடைய தேசிகன்னா அப்படியே குருன்னு அர்த்தம். அந்த குருவாக இருந்த சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணினவர், குருவாக இருந்தவர் இல்லையா முருகப்பெருமான். சுவாமி மலையில குருவாக உபதேசித்த, தந்தைக்கு உபதேசம் செய்தவர். அப்ப இந்த 6 திருமுகங்களை உடைய இந்த குரு பிரான் விளம்பியவா எது? அடியேனுக்கு உபதேசித்த அந்த தன்மை எப்பேற்பட்ட ஆச்சரியத்தை உடையது. நான் வெறும் ஞான சூரியம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட எனக்கு நான் உணர்ந்து கொள்ளும்படி இப்படி ஒரு பொருளை, அந்த பொருளை எடுத்து சொன்ன ஆச்சரியத்தை நான் என்ன சொல்லுவேன் இந்த இடத்துல? எனக்கு எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்றார்.
அப்போ சுயமாகவே ஜோதியில் பிறந்த உயர்ந்த அந்த ஞான மலையினுடைய உச்சியின் மேல் அருளினால் உதித்த ஒப்பற்ற ஆனந்த தேன், அந்த தேனை முற்காலத்திலேயே ஆகாயத்தில் பிறந்த வெறும் சூனியத்தையே உட்கொண்டிருக்கும் சுத்த தனித்த பொருளை, என்ன சூனியத்தை உட்கொண்டிருக்கும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த சொல்றேன். இப்போ அந்த தனித்த பொருளை உட்கொண்டிருக்கும் எப்பேற்பட்டது சுத்த தனித்துவமான பொருளை கலக்கமில்லாமல் நன்கு தெளிவாக எனக்கு நான் உணரும்படி 6 திருமுகங்களை உடைய இந்த குருபிரான் எனக்கு உபதேசித்தாரே, அடியேனுக்கு உபதேசித்த தன்மை அது எப்பேற்பட்ட ஆச்சரியமானது அப்படின்னு சொல்றாரு அருணகிரியார். அருணகிரியாரே அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிக்கிறார். அப்போ சுயமாக ஜோதியுடைய பரபிரம்மம் அது எது? சிவம். அந்த சிவத்திற்கு உதித்தவர், அதைத்தான் சொல்ற, சிவத்திற்கு உதித்தவர். அப்ப அந்த பரபிரம்மமான சிவத்துக்கு உதித்தவர் இவர் ஆனந்த தேன். அப்படி ஆனந்த தேன் எப்பேற்பட்டது? அந்த பரமனின் அருள் இல்லாமல் அது பிறவாது. அந்த சிவபெருமானோட அருள்னால தானே பிறந்தார். நாம பார்த்தோம் அவரோட அந்த கருவை கொடுத்து எப்படி 6 சரவண பொய்கையில எப்படி உதித்தார். 6 கார்த்திகை பெண்கள் முதலாக 6 பேர் வளர்த்து, அப்புறம் உமை ஒன்றாக சேர்த்து இது பண்ணி, அப்புறம் ஸ்கந்தனாதான் ஒரு முகமானவனாக 6 முக கடவுள் ஒரு முகம் உடைய குமரனாக மாறினார்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேன் அப்படிங்கிறார். சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் இது பிறக்காது. அதனால அழியில் விளைந்ததொரு ஆனந்தத்தேன்னு சொல்றார். சிவத்தின் அருளால் உண்டாகும் அந்த ஆனந்த தேனை இங்க என்ன சொல்றார்? சிவமாகவே எடுத்து சொல்றார். இப்ப எல்லா தத்துவங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது என்ன தெரியுது? பரம்பொருள் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்னத்தெல்லாமோ தேடி அலையறோம். இதுவா அதுவா 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 அப்படின்னு. அப்ப பரம்பொருள் இது அல்ல இது அல்ல அப்படின்னு என்று தெளிந்து கொண்டே ஒவ்வொன்றாக போறோம். இதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு. அப்ப இது இல்ல இது அல்லன்னு தெளிந்து உணர்ந்து இறுதியில என்னது? அதெல்லாம் வெறும் சூனியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுதான் சூனியம் என்று உணர்வு பிறக்கும் போது பரம்பொருளை என்ன சொல்ற? அனாதியில் வெளியிலே விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை அப்பேற்பட்டவர். அந்த சூனியத்தை என்ன சொல்ற? சிவம். இங்க தில்லையில போய் பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவா? சிதம்பர ரகசியம்பா எடுத்து காமிச்சா ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லாத அந்த வெளிதான் சிவம். அப்பேற்பட்ட அந்த சூனியம்ங்கிற உணர்வு எப்ப பிறக்கும்? அதனாலதான் பரம்பொருளை அனாதியில் வெளியில் விளைந்த வெறும் பாழை அப்பேற்பட்டவன் பெற்ற வெறும் தனி சுத்தமான யாரு? முருகப்பெருமாள் அப்படின்னு சொல்றார். அப்போ உபதேசம் பெற்றதுனாலதான் அப்பேற்பட்ட தனி பொருளை என்னால் உணர்ந்த முடிந்தது. அப்பதான் அந்த ஆனந்த தேன் நம்மளுக்கு எப்ப அந்த பரமானந்தம்ங்கிறது எப்ப உண்டாகும், எப்ப அந்த ஆனந்த தேன் சுரக்கும் அப்படின்னா இதுதான் சொல்ற. தனி பொருளை உணர்ந்தால்தான் நம்மளுக்கு இந்த ஆனந்த தேன் சுரந்து அதை அது உண்டாகும். அதனால தனி பொருளை பற்றிய தெளிவை முதலில் சொல்லாமல் செய்யுள்ள என்ன சொல்றாரு? ஆனந்த தேனை அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு இந்த இதுல. அப்ப தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு பிரணவ பொருளை உபதேசித்தவர் முருகப்பெருமான். அதனால தான் முருகனை இங்க தேசிகன் குருபிரான் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆறுமுக தேசிகன் ஆனந்தத்தேன் தனிப்பொருள் அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை அடியனுக்கும் உபதேசித்து அருளியது எத்தகைய பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அந்த சுத்த தனி எனக்கு அந்த உபதேசித்ததே அது எப்பேற்பட்ட ஆச்சரியமானது. அவர் ஆனந்தத்தேன் தனிப்பொருள் அப்பேற்பட்டவர். அடியேன் ஒன்றுமறியாத இந்த அடியேன் எனக்கும் கூட தெளிவாக கலக்கமின்றி எடுத்துரைத்த தன்மையை நான் எப்படி விவரித்து சொல்வேன்? இது என்ன ஆச்சரியமானது அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப வியந்து சொல்றார். முருகன் எனக்கும் அருள் கொடுத்தாரே அப்படின்னு அப்படி சொல்றார். அவர் அடுத்தது அந்த உபதேசம் அந்த பண்ணினார் இல்லையா, அதோட பெருமை அருமையை பத்தி சொல்றார். இந்த 9வது பாடல் மலராக
உபதேச பொருளோட அருமையை சொல்றார். அந்த நிலை எப்பேற்பட்ட நிலை உபதேசம் கிடைச்சிருக்கு அதுல சொல்றாரு வந்துட்டு, தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வ வள்ளிக்கோனன் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானென்று அசரீரி அன்று சரீரி அன்று தேன் என்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வ வள்ளிக்கோனன் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவன்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி ஆற்று தேன் என்று பாகென்று உவமிக்க சொல்ல முடியாத மொழி யாரு? தெய்வ வள்ளிக்கோனன் எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்று அப்படிங்கிற இது எதுவுமே இல்ல 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 அப்படிங்கிறது. இதுல என்ன சொல்ற? தேன் என்று பாகென்று, தேன் நம்மளுக்கு தெரியும், தேன் தேன் மொழியாள் அப்படின்பா. இனிமையான சொற்களுக்கு தேன், தேன் போன்றது இனிமையானது அப்படிங்கிறதுக்கு தேன் என்றும், பாகு என்றும். பாகு வெள்ளப்பாகு, அப்பா அது எப்படி தித்திப்பா இருக்கும் இல்லையா? இந்த இதுக்கெல்லாம் ஓமை சொல்ல முடியாத ஒன்று, ஒப்ப கூற இயலாத சொற்களை உடைய உவமைக்குணா மொழி தெய்வ வள்ளி கோனன், தெய்வத்தன்மை பெற்ற அந்த வள்ளி நாச்சியாருக்கு கோன் யாரு? தலைவனாகிய முருகப்பிரான் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. எனக்கு உபதேசித்தது ஒரு ஒப்பற்ற பொருள், அது ஒன்று. அது கூறவற்றோ அது இன்னதென்று சொல்ல முடியுமா? முடியாது என்னால. அது எப்படின்னு என்னால சொல்ல முடியக்கூடியதா இல்ல. அது எப்பேற்பட்டது? வானன்று, வானம் ஆகாயம் இல்லை. காலன்று காற்றும் இல்லை. தீ அன்று அது நெருப்பும் இல்லை. நீர் அன்று அது நீர் தண்ணீர் புனலும் இல்லை. மண்ணும் அன்று, மண்ணுமல்ல, இந்த பூமியில் உள்ள இந்த மண்ணும் இல்லை. இன்னை என்ன சொல்றாரு பாருங்க, நானன்று நானும் இல்ல, தானன்று தானும் அல்ல, நானன்று நான் என்னும் அகங்காரமும் இல்லை, அசரீரியும் இல்லை, உடலற்ற பொருள். அசரீரினா அதுவும் இல்லை. அப்ப சரீரி என்றுன்னா உடல் உள்ள பொருளா? அதுவும் இல்லைங்கிறார். அப்ப எதுதான் அப்படின்னு சொல்ல போறார் பார்க்கலாம். அப்ப தேன் என்றும் வெள்ளப்பாகு என்றும் ஓமை சொல்ல முடியாத, ஒப்புக்கூற இயலாத அப்பேற்பட்ட இனிய சொற்களை உடைய தெய்வத்தன்மை கொண்ட வள்ளி நாச்சியாருக்கு தலைவன் யாரு? முருகப்பிரான். அந்த நாளில் எனக்கு உபதேசித்தது ஒரு ஒப்பற்ற பொருள், அது ஒன்று உண்டு. அது கூறுவதற்கு அப்படி எளிதானதா? இல்லை. கூறவற்றோ அது இன்னதென்று சொல்லப்பானதோ? இல்லை, சொல்ல முடியாது. அது என்னது அப்படின்னா, ஆகாயமா? இல்ல. காற்று இல்ல. நெருப்பு இல்லை. அப்போ புனல் தண்ணீரா? அதுவும் இல்லை. மண்ணும் இல்லை. தானும் இல்லை, நானும் என்கிற அகங்காரமும் இல்லை. உடல் இல்லாத பொருளும் இல்லை, உடல் உள்ள பொருளும் இல்லை. அப்ப என்னது அப்படின்னு சொல்ல போற பாப்போம். முதல்ல இதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஏன்னா தேன் சொல்ல முடியாதான். ஏன்னா பூவில் இருந்தா தேன் வண்டுகள்லாம் சேகரிக்கிறது இல்லையா? அப்போ அது சிறந்ததுதான், தேன் சிறந்தது. ஆனால் அது எது எடுத்து கூட்டுற சேர்க்கிறது? தேனி. அப்போ அந்த தேனியோடு வண்டோடு எச்சில் அப்படிங்கிற ஒரு குற்றம் இருக்காம் தேனுக்கு. அப்போ இந்த குற்றத்தை உடைய அந்த தேனுக்கு வள்ளி மொழியோட ஊமை சொல்ல முடியுமா? தேன் போன்ற இனிமை சொல்லணும்னா அதுல ஒரு குறை இருக்கே, அது எச்சில். அது வண்டோட எச்சிலா இருக்கு இல்லையா? அதனால அதை சொல்ல முடியாதுங்கிறார். சரி, அப்ப பாகு பத்தி பின்னால பாகு சொல்லலாமே, வெள்ளத்துல இருந்து காய்ச்சினா பாகு சொல்லலாம்னா, பாகு தேனுக்குடையதை போன்று அதுக்கும் ஒரு தெவிட்டு குற்றம் இருக்கான். ரொம்ப திருப்பி சாப்பிட்டா ரொம்ப தெவிட்டிடும். நாம கொஞ்சோண்டு சாப்பிடுவோம், 2-3 தடவை எடுத்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும், 4ஆம் தடவை திகட்டுறது அப்படிம்போம் இல்லையா? அப்ப அந்த தெவிட்டுறது திகட்டுறதுங்கிற ஒரு குற்றம் இருக்காம் இந்த பாகுக்கும்.
அதனால வள்ளியோட உண்ணாச்சியாரோட மொழிக்கு அதையும் ஒப்புமை சொல்ல முடியாதான். அப்ப அதுக்கு குற்றம் இருக்கிறதுனால அதுவும் ஒப்பாகாது. இப்ப குற்றமே இல்லாத ஒப்பற்ற இனிமை பொருள் உலகத்துல ஒண்ணு இருக்குன்னா அது என்னதுன்னா வள்ளியோட மொழிதானா. வள்ளியோடு வாய் சொற்கள் இனிமையானது. அப்படிப்பட்ட இனிமை வாய்ந்ததான் குற்றம் குறை ஒன்றுமே இல்லாததுங்கிறார். அப்போ வள்ளி மொழிக்கு நிகர் எதுன்னா அவளோட வள்ளி மொழிதான். வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அத்தனை இனிமை. பாக சொல்லலாமா, தேனை சொல்லலாமா, அதை சொல்லலாமானா எதுவுமே கிடையாது. அவள் ஆலோலம் பாடி அந்த தெனப்புலத்துல ஓட்டுவாளாம். ஷோ ஷோ அப்படின்னு தெனப்புல அந்த குரல் அவ்வளவு இனிமையா இருக்குங்கிறா. அந்த இனிமைக்கு முன்னாலே இந்த பாகும் தேனும் எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற. அப்ப இப்பேற்பட்ட குறை உள்ளதுனால அது வள்ளி மொழிக்கு ஒப்பா சொல்ல முடியாது. அதற்கு நிகர் அது மட்டுமே அப்படிங்கிறார். ஏன்னா எதிர்மறையா ஒனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையான முறுத்துக்க என்னதுன்னா வானன்று அப்படின்னு ஒரு குரல் சொல்ற மாதிரி அது வெறும் பாழை கொண்ட வெறும் தனி. வான்னா அதுவும் இல்லை, அது வெறும் பாழ் ஆகாயம் ஒன்றுமே இல்லை இல்லையா. அதைத்தான் சொல்றார், வெறும் பாழை கொண்ட வெறும் தனி, அதுலையும் சொல்ல முடியாது. கோனன்று அப்படின்னு எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு, என்ன அதை பத்தி சொல்லணுமா. அந்த ஒப்பற்ற பொருளை தானே பெற்றதுண்டு, அதற்கு பிறருக்கு அதனை இப்படிக்கு ஒப்பு அப்படின்னு அதை எடுத்து சொல்ல முடியாதது அப்படின்னு இதுல அருணகிரியார் சொல்றாரு. எனக்கு அவர் ஒப்பித்தது உண்டு, அதை நான் உனக்கு சொல்ல முடியுமா, எதை நான் ஒப்புவ சொல்லி உனக்கு நான் அதை சொல்லுவேன், அப்படி இருந்ததுன்ட்டு அப்படி செருக்கோட சொல்றாரா. இது ஞான செருக்கு அதுல அவருக்கு. அதனால கந்தர் அனுபூதியில இவர் அருணகிரியார் என்ன சொல்லியிருப்பார்னா, தன்னம் தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர் இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூச்சுடரே அப்படிங்கிறார். இன்னும் இதுல அப்பர் என்ன சொல்லியிருக்காரா, தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடிக் காணவனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன். அறியும் யாரும் பார்க்க முடியல, பிரம்மனும் தேடி அடிமுடி காண போறா, அவளால காண ஒட்டாத அந்த அந்த தேடி காண உணாத தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்றார். இதெல்லாம் எப்படி ஒப்புமை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இங்க வானம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு கந்தர் அனுபூதியில இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவினான் மறையோ யானோ மனமோ என யாண்டவிடம் தானோ பொருளாவதிஷள் முகனே அப்படிங்கிறார். இது எது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு வினாவாக இதுல சொல்லி முடிச்சிருக்க. அப்போ இதுல என்ன பொருளா எடுத்துக்கணும்னா, வள்ளி நாயகன் அந்த முருக கடவுள் குமரன் அழகன் அடியனுக்கு உபதேசித்த மெய்ப்பொருள் ஒன்று உண்டு. அது ஆகாயம் முதலிய பொருட்கள் இல்லை. எல்லா தத்துவங்களையும் கடந்து நிற்கின்ற ஒப்பற்ற ஒரு பொருள். அதை எதற்குமே என்னால ஒப்புமை சொல்ல முடியாதுன்னு ஞான செருக்கோடு சொல்றார். எப்பேற்பட்ட எனக்கு உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசத்தோட பொருளை நான் அதற்கு ஒப்பாக எதையுமே சொல்ல முடியாது. இன்னதென்று கூறற்பால் அன்று அப்படின்னு ஞான செருக்கோட சொன்னவர் இவர். அப்பேற்பட்ட ஒப்பற்ற பொருள், அந்த எல்லா தத்துவங்களையும் கடந்துள்ள ஒப்பற்ற பொருள் அப்படின்னு இதுல ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு அருணகிரியார். இந்த ஒப்பற்ற பொருளாக நம்ம எப்படியெல்லாம் எதையெல்லாம் சொல்லுகின்றாரோ அதையெல்லாம் ஒவ்வொன்றையாக நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இந்த 100 பாடல்கள் முடியும் போது நம்மளுடைய மனசுல ஆனந்த தேன் நிறைஞ்சு வழியுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த 108 மலர்களாக நாம் இப்பவே காப்பு செய்யுள் ஒன்றிலிருந்து 9வது இந்த பாடல் வரை 9 மலர்கள் காப்பு செய்யுளாக ஒன்று 10 மலர்களை நாம இதுவரைக்கும் அனுபவிச்சுட்டோம். எப்பேற்பட்ட மலர்களாக இருக்கக்கூடியது அது இன்னும் படிக்க 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 ஆனந்த தேன் நிறைஞ்சு வழியும். நம்ம இதுல நம்மளுக்கு ஒரு ஞானம் கிடைக்கலாம், பார்க்கலாம். அருணகிரியாருக்கு கிடைச்சி சொன்ன உபதேசித்தத நமக்கும் பகவான் அருள் பண்ணட்டும். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.